ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அக்டோபர் 27க்கு வந்து என் பாப்பா பர்த்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான். அதுக்கு 1 வீக் முன்னாடியே வந்துட்டு அவளுக்கு இந்த கவுன் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நான் இந்த கலர் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதில் இந்த கவுனும் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதோட லுக் வந்துட்டு நான் கடைசியாக அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சாக்கோ ட்ரஃபிள் கேக் தான் நான் இந்த டைம் ரெடி பண்ணியிருந்தேன் பாப்பாக்காக. இதில் வந்துட்டு கெமிக்கல் எதுவுமே அந்த அளவுக்கு ஆட் பண்ணக்கூடாதுன்றனால முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே அதிகமாக ஆட் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கேன். இதில் வந்து கேக் ஜெல்லோ, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அது மாதிரி எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். இது கூடயே வந்துட்டு ப்ரௌனி வந்து பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் ப்ரௌனியும் செஞ்சுருந்தேன் இது கூடயே. ப்ரௌனியை வந்துட்டு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த விஷயம் தான். அது அக்டோபர் 27 அன்றைக்கே நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். அன்றைக்கி ஒரு சில விஷயங்களால் தள்ளி போயிடுச்சு. இன்னையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு இது பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். இது கூடயே வந்துட்டு பட்டர் பிஸ்கெட்ஸ், அப்புறம் ராகி மில்லட்ஸ் பிஸ்கெட்லாம் வந்துட்டு நான் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால நல்லா ஹெல்தி வேல கொண்டு போகணும் அப்படின்றனாலேயே நிறையா சர்ச் பண்ணிவிட்டு நிறையா இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இதோட டீட்டெயில் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு அடுத்த நாள் கூட நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கான நம்பரும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ப்ரௌனியும் பார்த்திங்கன்னா நல்லா பேக் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அந்த கிரிங்கிள் டாப்பும் இருக்கும். நான் வந்துட்டு ஒயிட் சுகர் ஆட் பண்ணலை, இதில் ப்ரௌன் சுகர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்பேன். ப்ரௌனி வந்துட்டு சூப்பராக வந்திருக்கு. நான் இதை கூட கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாப்பாலாம் கட் பண்ணவே பாதி காணாமல் போயிடுச்சு. நான் இப்போ தான் கூல் டவுன் ஆச்சு. நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோடனே பாதி காலி ஆகிடுச்சு. ப்ரௌனி மட்டும் எங்கள் வீட்டில் பேக் பண்ணோம்னா அன்னைக்குள்ளேயே தீர்ந்து போயிடும். அப்புறம் க்ரீமும் பீட் பண்ணி வச்சுட்டேன் கேக்குக்கானது. அதையும் நீ டெக்கரேட் பண்ணிட்டா நம்ம கேக்கோட வேலையும் முடிஞ்சிடும். ஃபைனலாக கேக்கோட டிசைன் இது தான். இதில் பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி டாப்பர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அவளுக்கு பட்டர்ஃப்ளை அப்புறம் பிரின்சஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாமே நான் ஈடபிள் தான். ஃபைனலாக பாப்பாவோட ட்ரெஸ் இது தான். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதோட அந்த கேக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.